ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்பாய் வரவேற்கிறோம். ஒவ்வொரு வாரமும் சில தியாலஜி சம்பந்தப்பட்ட இறையியல் சம்பந்தப்பட்ட காரியங்களை பார்த்துக்கிட்டே வந்தோம். குறிப்பாக ஒரு சில வாரங்களாக கேள்வி பதில், இந்த இறையியல் சம்பந்தப்பட்டதான கேள்வி பதில்களை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதுலேயும் கால்வினிசம் பற்றி ஒரு சில வாரங்கள்லாம் நம்ம பார்த்தோம். நம்ம கூட பிரதர் ரூபன் வந்திருக்காங்க. இப்போ நம்ம அவங்ககிட்ட தொடர்ச்சியாக அந்த கேள்வி பதில் கூட நம்ம கடந்து போக போகிறோம். அதுக்கு முன்னாடி எப்பவும் சொல்கிற மாதிரி தான், உங்களுடைய கேள்விகளை இந்த மின்னஞ்சல் இமெயிலுக்கோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கோ நீங்கள் அனுப்புங்க. அதுக்கு தான் பதில் சொல்ல முடியும். நீங்கள் கமெண்ட்டில் போடுறதுக்கு சொல்ல முடியாது. அது மட்டுமல்ல, இந்த ப்ரோக்ராம் பிரதருடைய வாய்ஸ் ஆஃப் பைபிள் அப்படிங்கிறதான சேனல்லையும் வருது. சரி, நாம் பிரதர்கிட்ட இப்போ கேள்விகள் கேட்க போகிறோம். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கேள்வி பதில் செக்ஷன் எப்படி போயிட்டுருக்கு? காட்ஸ் கிரேஸ் நல்லா போயிட்டுருக்கு மாதிரி தான் தெரியுது. என்ன கேள்விலாம் கேட்குறாங்க? ஏன்னா வாட்ஸ்அப் நம்பர் உங்கள்கிட்ட தான் இருக்குது, உங்களுக்கு தான் வரும், அதனால் கேட்குறேன். நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ்லாம் வருது. ஆக்சுவலி சில கொஷின்ஸ் இங்கே வரும்னு நான் ரொம்ப யோசிக்கல. ஏன்னா சில கொஷின் அந்த கொஷினுக்குள்ளே போவோம். இன்னைக்கு அதை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த கொஷின் எங்கே கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஃபேமஸ் அப்பாலஜிஸ்ட் வந்து ஹார்வர்ட், ஸ்டான்ஃபோர்ட் மாதிரி இடத்துல போய் பேசும்போது ஒரு சயின்டிஸ்ட் ஒரு கொஷின் கேட்டார். ஓகே. அதே கொஷின் நம்மளுக்கு வந்திருக்கு. அங்கே கேட்கப்பட்ட கேள்வி உங்ககிட்ட இப்போ கேட்கப்படுது. ஆமாம், இப்போ ஸ்பிரிச்சுவல் சயின்ஸுக்கு அந்த கொஷின் வந்திருக்கு. எனக்கு என்ன புரியல அப்படின்னா, ஒருவேளை அந்த அளவுக்கு நம்ம உயர்ந்துட்டோமா? ஐ மீன் நம்ம இந்தியா அந்த நம்ம ஊர் அந்த அளவுக்கு உயர்ந்துருச்சா? இல்லாட்டி அவன் அளவுக்கு நம்மளும் கரெக்டாக இருக்கமான்னு தெரியல எனக்கு. இது எப்படி புரிஞ்சுக்கிறாருங்க நீங்கள்? இந்த மாதிரி கேள்விகள்லாம் இங்கே வருதே, ரொம்ப ஆச்சரியமாக சொல்கிறீங்க நீங்கள். ஒரு சைடு ஆச்சரியமா இருக்கு. அந்த அளவுக்கு கரெக்ட் ஆயிட்டோமா அப்படிங்கிற யோசிக்கவும் தோணுது. இல்லாட்டி அந்த அளவுக்கு முன்னேறிடுச்சா நம்ம ஜனமும் அப்படிங்கிறதும். இல்லை, சபைகளுக்குள்ள இந்த மாதிரி கள்ள உபதேசங்களும் அவங்ககிட்ட இருந்து அடாப்ட் பண்ணுற காரியங்கள், மேற்குல இருந்து வெஸ்ட்லேருந்து அடாப்ட் பண்ணக்கூடிய காரியங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் இப்போது ஈஸ்ட்லேருந்து வரக்கூடியதான தாக்கத்தை விட வெஸ்ட்லேருந்து வரக்கூடிய தாக்கம் ரொம்ப அதிகம் இந்தியாவுக்குள்ளே. சில ஒரு ட்ரிப்பு அமெரிக்காவுக்கு ஒரு ஊழியக்காரர் போயிட்டு வந்துட்டார். அவரோட சர்ச்சை அமெரிக்காவில் நடத்துகிறதா நினச்சிக்கிறார் அவர். அங்கேயும் அதே ஆண்டவர் தானே ஆசீர்வதிக்கிறாரு. இப்போது நார்த் போலில் இருக்கிறவங்க, அங்கே இருக்கவங்க அந்த ட்ரெஸ் போடுறாங்க, அந்த உள்ளன் கிளாஸ் எல்லாம் போடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இருக்கிற நம்ம கூடுமான வரைக்கும் லைட் தான் போடுறோம். ஏன்னு சொன்னால் வெயில் இங்கே இருக்குது. அந்த கிளைமேட்டுக்கு அது ஒத்துக்கும், இந்த கிளைமேட்டுக்கு இது ஒத்துக்கும். அதே மாதிரி வெஸ்டர்ன் சர்ச்சஸ்க்கு உரியதான அந்த டாக்ட்ரின் அது இங்கே செட் ஆகாது. பைபிள் டாக்ட்ரின் தான், பட் அங்கே ப்ரெசன்டேஷன் கொஞ்சம் டிஃப்ரென்ஸஸ் இருக்குது. ஆமாம், அது நீங்கள் ஸ்பிரிச்சுவல் தாக்கத்தை சொல்கிறீங்க. அதே மாதிரி இந்த நம்ம நாலேஜ் சென்ட்ரிக் தாக்கம் இருக்கு இல்லையா, நாலேஜ் பேஸ், அவங்க யோசிக்கிற மாதிரி தான் நம்மளும் இங்கே யோசிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், யூஸ்வலாக சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், ஒருவேளை சூப்பர் மார்க்கெட் வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் அமெரிக்காவில் வருது அப்படிங்கிற பட்சத்தில் 25 வருஷத்தில் தமிழ்நாட்டிலையும் இருக்கும் அப்படின்னு யூஸ்வலாக சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த அப்பாலஜெட்டிக்ஸ், இந்த மாதிரி ஃபெய்த்தை கொஷின் பண்ணுற விஷயங்கள், விசுவாசத்தை கேள்வி கேட்குற விஷயங்கள், அது 10 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே நடந்துச்சுன்னா 10 வருஷம் கழிச்சு இங்கே நடக்குது. அப்படி தான் நாம இதை புரிஞ்சுக்கிறேன். பார்த்தா எனக்கு தோணுது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இங்கேயும் இல்லையா? சரி, இன்றைக்கி என்ன அப்படி ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்டிருக்காங்க? ஸோ இந்த கொஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு போகலாம். ஏன்னா இன்ட்ரோடக்ஷனுக்கும் அதுக்கும் கொஞ்சம் ரிலவன்ஸ் இருக்குது. ஒருவேளை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னை ஒருத்தர் பார்த்து கேட்டிருக்காங்க, ஒரு மனுஷன்ட்ட இருக்க பெரிய ஸ்கில் எது, திறன் எது, திறமை எது அப்படின்னு கேட்டிருந்தா, யூஸ்வலாக இன்றைக்குமே நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒருவேளை அவங்க அத்லட்டிக்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி வந்து நல்லா பேசுகிற எலக்குவன்ஸாக இருக்கலாம், அந்த பேச்சாற்றலாக இருக்கலாம், இந்த மாதிரி பல காரியங்களை சொல்லலாம். இல்லாட்டி அவங்க வந்து சம்பாதிக்கிற அந்த திறமையாக இருக்கலாம். ஆனால் இப்போ ஒருவேளை என்னை கேட்டாங்கன்னா, இப்போ எனக்கு இருக்கிற ஒரு ஓரளவுக்கு இருக்கிற புரிதல் வச்சு நான் பார்க்கும்போது, ஒருவேளை ஒரு பெரிய ஸ்கில் ஒரு மனுஷனுக்கு எதுவா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன்னா, அவங்க எப்படி திங்க் பண்ணுறாங்க, எதை பிலீவ் பண்ணுறாங்க, ஹவு தே திங்க் அண்ட் வாட் தே பிலீவ். ஓகே, நான் மீதி ஸ்கில்ஸ் சொன்னேன் இல்லையா, இது எல்லாமே இதன் அடிப்படையில் தான் இருக்கும். என்ன யோசிக்கிறாங்க, என்ன நம்புகிறாங்க, எதை நம்புகிறாங்க, இதன் அடிப்படையில் தான் எல்லாம் இருக்கும். இதை பற்றி ஒரு தடவை நம்ம சயின்ஸில் ஒரு தடவை பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். அவங்க என்ன யோசிக்கிறாங்களோ அதன் அடிப்படையில் தான் அவங்க அவுட்புட் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆமாம் இல்லையா? நீங்கள் இதை ஒன்று பேசியிருக்கிறோம் நம்ம. கரெக்ட். ஸோ இந்த 2 காம்போனண்ட்டும் சேர்ந்தது, லைக் திங்கிங், இந்த சிந்திக்கக்கூடிய ஆற்றல் ப்ளஸ் நம்பிக்கை, நம்பக்கூடிய ஆற்றல், இது 2ஐயும் சேர்ந்தது தான் நம்ம வந்து ஞானம்னு சொல்கிறோம். ஓகே. பைபிளில் நம்ம விஸ்டம்ங்கிற வேர்ட்லையும் நம்ம நீதிமொழியிலும் நிறைய இடத்துல பார்க்குறோம். சில பேர் பார்த்துருப்பீங்க, நீங்கள் நிறைய நாலேஜ் நிறைய இருக்கும், நீங்கள் எதை கேட்டிங்கனாலும் பேசுவாங்க. ஆனால் ஒரே ஒரு காரியத்தை கூட அவங்களுக்காக செய்ய முடியாது. ஓகே. நல்ல நாலேஜபிளாக இருப்பாங்க. நோயிங் சம்திங் இஸ் கால் நாலேஜ் நம்ம யூஸ்வலாக சொல்கிறோம். நல்ல நாலேஜபிளாக இருப்பாங்க, ஆனால் ஒரே ஒரு காரியத்தை கூட அவங்களால திறன்பட செய்யவே முடியாது. அவங்களுக்கு அறிவாற்றல் இதெல்லாம் இருக்கும் பட்சத்தில் இந்த ஞானம் இல்லாததுனால அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. நான் பைபிளில் படித்து ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம், நிறைய பேர் யூஸ்வலாக நான் இதுக்கு முன்னாடி இதை ஒரு டைம் சொல்லியிருக்கேன். இப்போ கணக்கு பரீட்சைக்கு போகிறதுக்கு முன்னாடி பிள்ளைக்கு தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ணுற ஒரே விஷயம், பாரபட்சம் இல்லாமல் அட்லீஸ்ட் 90% கிறிஸ்தவங்க சாலமோனை சொல்லி தான் ஜெபம் பண்ணுவாங்க. சாலமோனுக்கு கொடுத்த ஞானம் இருக்கட்டும், அறிவு இருக்கட்டும் என் பிள்ளைக்கு. ஆமாம்.
ஆனா சாலமோன் அறிவ கேட்டாரா? இப்ப நம்ம புரிஞ்சுக்கிற மாரி எனக்கு வந்து 100 ஜிபி டேட்டா என் மண்டைக்குள்ள இருக்கணும். அவ்ளோ விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்கணும்னு கேட்டாருன்னா, அத கேட்கவே இல்ல. நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். 1 ராஜாக்கள் 3:9 ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும், நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும், அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். அவர் ஆக்சுவலி ஞானத்த கேட்டாருன்றே போடல. ஞானமுள்ள இருதயம். இந்த திங்கிங் அண்ட் பிலீவிங் இது அந்த இருதயம் சம்மந்தப்பட்டது. ம். இந்த 2 காம்போனன்ட்டும் சேர்ந்தது தான் ஞானமுள்ள இருதயம். ஓகே. இதுதான் ஆண்டவர் நம்மளுக்கு குடுக்கணும்னு இருக்காரு. ஆனா நம்ம திங்கிங்கே தப்பா இருக்கு. எத திங்க் பண்ணணுமோ தப்பான விஷயத்த நம்பிட்டும் இருக்கிறோம் நம்ம. இல்லையா? கரெக்ட். ஓகே. ஸோ ஒரு பெரிய ஒரு பில்லியனர் இந்தியன் பில்லியனர் பேசுறத கேட்கறதுக்கு ஒரு டைம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுச்சு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இருக்கிறதுலயே ஒரு 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 பிசினஸ் மேனுக்கு இருக்க வேண்டிய ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கிளாரிட்டி இன் தாட்ஸ். ஓகே. சிந்தனையில எத செய்யணும், எத செய்யக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் பார்க்குறேன். ஏன்னா, இது ஸ்பிரிச்சுவலாவும் ஒருத்தர் எடுத்துக்கலாம். இல்லாட்டி செக்யூலராவும் எடுத்துக்கலாம். ஸ்பிரிச்சுவலுக்கும் இது அப்ளிகபிள் ஆகும். அதே மாரி அவங்க செக்யூலர் பண்ற வேலைகளுக்கும் அப்ளிகபிள் ஆகும். செக்குலர் ஃபீல்ட்ல இருந்திருக்கேன். அப்போ அந்த சினி ஃபீல்ட்ல இருக்கும்போது, அவங்க என்ன எடுக்க போறாங்கன்றத பேப்பர் ஒர்க் ஃபர்ஸ்ட் பண்ணிருவாங்க. இப்போ அவர் இப்படி திரும்புறாரு, அவர் பார்க்குறாரு, சிரிக்கிறாரு, அந்த நேரத்தில ஒரு பறவை பறக்குது அப்படிங்கிறது எல்லாமே பேப்பர்ல இருக்கும். அவங்க அவங்க எடுக்க போறத முதல்ல தெளிவா இருக்கணும். நான் என்ன எடுக்க போறேன்றத. அத பேப்பர்ல வச்சிருப்பாங்க. இத அப்படியே போய் எடுத்துட்டு வருவாங்க. அதான் நான் நினைக்கிறேன். நீங்க சொல்றது வந்துட்டு அவங்க எடுக்க போற வேலையில அவங்க செய்ய போற வேலைய பத்தி அவங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கணும் முதல்ல. தெளிவு இருக்கணும். அந்த தெளிவுல ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா, எத செய்யணும்னு தெரியும்போது, எத செய்யக்கூடாதுன்றும் தெரியணும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு மினிஸ்ட்ரி பண்றேன் அப்படிங்கிற பட்சத்தில், எந்த மினிஸ்ட்ரி நான் பண்ணக்கூடாதுங்கிறத எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே. அது தெரியல அப்படின்னா, எனக்கு கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ் இல்ல. அந்த சிந்தனையில எனக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இல்ல. அப்ப நான் தப்பா செய்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பில்லிகிரஹாம் ஐயாவுடைய சக்சஸ் உங்களுக்கு தெரியும். கர்த்தர் அவர வல்லமையா எடுத்து பயன்படுத்தினாரு. அவரோட சக்சஸ்க்கு நான் பார்க்கறது நான் படிச்சது அதில ஒண்ணு என்ன அப்படின்னா, பில்லிகிரஹாம் ஐயாவுக்கு கர்த்தர் வந்து லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் சோல்ஸ வந்து குடுத்தார். மாற்று கருத்தே கிடையாது. ஆனா ஒருத்தர் ஹீலிங்க்கு ஜெபம் பண்ண வந்தாலும் பண்ண மாட்டாரு. ஒருத்தர் வந்தாங்க அந்த மாரி ஒரு ஃபேமிலி வந்தபோது, அவர் சொன்ன வார்த்தை, "எனக்கு இந்த வரம் இல்ல." என் பிரதர் ஒருத்தர் இருக்கிறார், ஓரல் ராபர்ட்சன் சொல்லி. அவருக்கு இருக்கு. நீங்க அவர்ட்ட போய் ஜெபம் பண்ணுங்க. அப்படின்னு சொல்லி அனுப்புனார். ஸோ ஹி நோ அவரால என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியாது அப்படின்னு. இது இன்னொரு சைடுல யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தர் வந்து வராங்க. எனக்கு இல்லன்னு சொல்றதுக்கு மனசு வர்றது ஈஸியான விஷயமும் கிடையாதுல்ல. வரவே வராது. சான்ஸே கிடையாது. இருக்கோ இல்லையோ அவர வச்சு தலையில கை வச்சு ஆட்டி அமிச்சு தான் நம்ம வெளிய அனுப்புவோம் நம்ம. அதான் நம்மளுடைய பழக்கம். நடக்குதோ இல்லையோ, அட்லீஸ்ட் ஜெபம் பண்ணிருவோமே! ம். அப்படிங்கிற ஒரு தாட் யூசுவலா எல்லாருக்குமே வரதுங்க. அதுல கூட ஒரு கிளாரிட்டி இருந்திருக்கு பாருங்களேன். எவ்வளோ பெரிய விஷயம் இல்ல. அதான் டாக்டர்ஸ் பிளட்ஜ் எடுக்கும்போது ஓத் எடுப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா? முதல்ல. அதில ஒரு ஸ்லோகன் இப்படி சொல்லுமாம். எனக்கு தெரியாததை எந்த நேரத்திலும் தெரியாது என்று ஒத்துக்கொள்வேன் அப்படின்னு. என்ன காரணம்னா, நம்ம உயிரோட விளையாடிட்டு இருக்கோம். ஸோ அந்த நேரத்தில எனக்கு தெரியலன்னா தெரியல. அப்படின்னு சொல்றத நம்ம வந்து கிளாரிட்டி. எனக்கு தெரியாதுங்கிறதுல ஒரு கிளாரிட்டி இருக்கணும். அது எனக்கு ஆண்டவர் ஒரு விஷயத்தில சொல்லிக் குடுத்தாரு. யாராவது டவுட் கேட்குறாங்க. உனக்கு தெரியலன்னு சொல்லிரு. தெரியாத விஷயத்த நீ என்ன பண்ணிறாத. உன் இஷ்டத்துக்கு ஒரு இன்டர்பிரேஷன் குடுத்துறாத. அது ராங்கா போயிடும் அப்படிம்பாரு. ஐ திங்க் அது ஒரு லெவல் ஆஃப் மெச்சூரிட்டியா நான் பார்க்குறேன். தெரியலன்னு சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல. ஒருத்தர் யோசிக்கும். "பிரதர் உங்களுக்கே தெரியலையா?" அப்படின்னு நீங்க யோசிக்காம இருக்கிறது அது ஒரு தாட் இருக்கு இல்லையா? அதுதான் அதில உள்ள பெரிய பிரச்சனையே. அவங்க என்ன நினைப்பாங்க? ஏது நினைப்பாங்கன்னு. நம்ம கர்த்தர் என்ன நினைப்பாருன்னு பார்க்கணும். நம்ம எதையாவது உளரும்போது நான் இப்படி யோசிப்பேன். நம்ம உளரும்போது பக்கத்தில ஆண்டவரு, "உளராதடா டேய்! உனக்கு தான் தெரியலடா, தெரியலன்னு சொல்லேன்டான்ற" மாரி இருக்கும் எனக்கு. அமேசிங். ஸோ இப்ப இது வந்து நம்ம இப்ப என்ன பார்த்தோம் அப்படின்னா, திங்கிங் அண்ட் பிலீவிங். அதாவது எத யோசிக்கிறோம், எத சிந்திக்கிறோம் அண்ட் எத நம்புறோம். இதெல்லாம் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கும் பட்சத்தில், இதே விஷயங்கள் ஒரு பாசிட்டிவா இருக்கும் பட்சத்தில், இதே விஷயங்கள் நெகட்டிவாவும் போறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. எப்படி இந்த திங்கிங் அண்ட் பிலீவிங் ஒரு ஒரு லைஃபே கட்ட முடியுங்கிற பட்சத்தில், இந்த திங்கிங் அண்ட் பிலீவிங் அழிக்கவும் முடியும். இதுக்கு ஈக்குவலா ஒரு ஸ்கில் ஒரு மனுஷன அழிக்கவும் முடியாது. அப்படி சொல்லலாம். ஸோ இப்போ ஒரு வேளை யோசிக்கலாம், அ எதுக்கு இத பத்தி திங்கிங்க பத்தி எவ்வளோ யோசிக்கிறோம் அப்படிங்கும்போது, ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. நம்ம ஆரம்பத்துல ஒரு சொன்னோம் இல்லையா? அந்த கொஸ்டின பத்தி யோசிக்கும்போது, எந்த அளவுக்கு இவங்க திங்க் பண்றாங்க? எந்த அளவுக்கு ஜனங்கள் இப்ப காம்ப்ளிகேட்டட் ஆயிட்டு இருக்காங்க? அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா புரிஞ்சுச்சு எனக்கு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்க ஸ்க்ரீன்லயே இத நான் போடுறேன். ஏன் அப்படின்னா, இந்த கொஸ்டின அண்டர்ஸ்டாண்ட் பண்றதே கஷ்டம். இவரு என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, ஒருத்தர் 2 பேரு இவரு பிலீவரா இருப்பாருன்னு நான் நெனைக்கிறேன். இவரோட ஃப்ரெண்டு கிட்ட, ஒருவேள அவரு பிலீவரா இல்லையான்னு நமக்கு தெரியல. அவர்கிட்ட டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. அப்ப அந்த ஃப்ரெண்ட் கேட்டதுக்கு இவருக்கு பதில் சொல்ல முடியல. அதுதான் கேள்வியா எழுதியிருக்காரு.
அந்த ஃப்ரெண்ட் என்ன கேட்டிருக்காருன்னா, "A particular person wants to drink tea or coffee tomorrow. His decision should be known by God. If God is all knowing and given God is omniscient." ஒருத்தர் வந்து நாளைக்கு போய் டீ குடிக்கணுமா, காஃபி குடிக்கணுமான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஒரு மனுஷன் டீய குடிப்பானா, காஃபிய குடிப்பானாங்கிறது கடவுளுக்கு நல்லா தெரியும். நாளைக்கு அவன் என்ன செய்ய போறான்னு அவருக்கு தெரியும். தெரியும். ஏன் அப்படிங்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, காட் இஸ் ஓம்னிஷியன்ட். சர்வ வியாபி, சர்வ ஞானி. அவருக்கு தெரியாத ஒரு விஷயம் உலகத்துல இருக்க வாய்ப்பே இல்ல. If God knows he is going to drink tea tomorrow, implies he can't drink coffee then. Because in God's knowledge, he drinks tea and his knowledge is unfalsifiable. இவர் காடுக்கு தெரியுது, இவர் போய் டீ தான் குடிக்க போறாரு. ஏன் அப்படி தெரியுது அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். காடுக்கு வந்து எல்லாமே தெரியும். அவருக்கு தெரியாம இருக்குது. காடுக்கு டீ தான் இவர் குடிக்க போறாருன்னு தெரிஞ்ச பட்சத்தில், இந்த மனுஷன் போய் காஃபி குடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அதான் காடுக்கு தெரிஞ்சிருச்சு அவர் டீ குடிக்க போறாருன்னு. ஆமா. அப்படின்னா, இது 2ம் உண்மையா இருக்க பட்சத்தில், ஹென்ஸ் ஹி லாஸ்ட் ஹிஸ் சாய்ஸ் ஆஃப் ட்ரிங்கிங் காஃபி ரைட். அப்ப அவரால காஃபி குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுது. இப்ப இவர் என்ன கொஸ்டின் கேட்கிறாரு அப்படின்னா, நீங்க வந்து ஹியூமன் அட்டானமி, ஹியூமன் வில் இதெல்லாம் சொல்றீங்க. இப்ப இவர் காஃபியே நினைச்சாலும் குடிக்க முடியாதுல்ல. கடவுள் நினைக்கிறதுக்கு மாறி இவர் டீக்கு பதிலா காஃபி குடிக்க முடியுமா? அப்ப காட் எப்படி ரைட்சஸ்ன்னு நீங்க சொல்றீங்க? இவருடைய வில்லையே புடுங்கிடுறாரே. இவருக்கு சாய்ஸ்ங்கிற டெசிஷன் மேக்கிங்கே எடுத்துடுறாரே. அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நல்ல கேள்வி. யோசிச்சு கேட்டிருக்காரு. நீங்க சொன்ன மாரி தான். அமெரிக்கால கேட்க வேண்டிய கேள்விகள்லாம் இப்ப இங்கேயும் கேட்க ஆரம்பிச்சாச்சு. ஆமா. இது நம்ம கேட்கும்போது ஒரு விஷயம், ஒருவேளை ஒரு ப்ரீச்சர் இருக்காரு, இல்லாட்டி யூத் கிட்ட மினிஸ்ட்ரி பண்றவங்க இருக்காங்கன்னா, அவங்க கிட்ட நம்ம ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். என்னன்னா, இப்படிப்பட்ட ஜனங்களும் இவங்க சந்திக்கிற இடத்துல இருப்பாங்க. நம்ம புரிஞ்சுக்கக்கூடாது. சர்ச்சுக்கு வராங்கன்னா, 100 பேர் சர்ச்சுக்கு வராங்கன்னா, 100 பேருமே 100% காட பிலீவ் பண்றவங்களா இருக்கணும்னு அவசியம் இல்ல. இருக்கவும் மாட்டாங்க. கரெக்ட். அஃப்கோர்ஸ் நம்ம சர்ச்ல என்ன பேசுவோம்னா, எல்லாரையுமே பிலீவர்ஸா, எல்லாரையுமே விசுவாசிகளா அஸ்யூம் பண்ணி தான் நம்ம பேசுவோம். அதுல மாற்று கருத்தே இல்ல. ஆனா, அதுல ஒரு 10 பேர் இந்த மாரி இருப்பாங்க. அது இல்லாம இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ ஒருவேளை இப்ப யோசிக்கலாம். என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, இதெல்லாம் சொல்லி தான் ஒருத்தர நம்ப வைக்கணுமா? அப்படின்னு கேட்கும்போது அப்படி கிடையாது. காட் இவங்கள மாரி ஆட்கள்ட்டயும் ஈகோ பார்க்கறது இல்ல. இவர மாரி ஆளுங்களும் வேணும்னு தான் நினைக்கிறாரு. ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறாரு. எல்லாரும் வேணும்னு விரும்புறாரு. ஒருவேளை அவர் அப்படி நேசிக்காம இருந்தா நான் வந்திருக்க வாய்ப்பு இல்ல. ஓ! நீங்களும் இந்த மாரி கேள்வி கேட்டவர் தான்றீங்களா? இதுக்கு ஈக்குவலா கேட்கிறேனோ இல்லையோ, இது மாரி கேட்பேன் நானு. ஓகே. ஸோ ஒரு ஃபேமஸ் அப்பாலஜிஸ்ட் சொன்னது ஞாபகம் எனக்கு வருது. ஒருவேளை ஒரு யூத் மினிஸ்ட்ரி பண்றாங்களோ, இல்லாட்டி கிட்ஸ் கிட்ட மினிஸ்ட்ரி பண்றாங்களோ, அந்த குழந்தைங்க வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. அவங்க கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பிஃபோர் அண்டர்ஸ்டாண்டிங் த கொஸ்டின், அண்டர்ஸ்டாண்ட் த கொஸ்டினர். அவங்க கொஸ்டின் கேட்குறாங்கங்கிற கேள்விய அண்டர்ஸ்டாண்ட் பண்றத விட, எதனால அவங்க கேட்குறாங்க? எந்த காரணம், எந்த விஷயம் அவங்க மனச பாதிச்சிருக்கு? இந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டா, அந்த கொஸ்டின் கேட்கிறவர நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதற்கு ஏற்றவாறு பரிசுத்த ஆவியானவருடைய துணையோட நம்ம பதில் சொல்லலாம் அப்படிங்கிறாரு. முதல்ல அந்த கேள்வி கேட்கப்பட்ட சூழ்நிலைய புரிஞ்சுக்கணும். எதனால அவர் அப்படி கேட்டாருன்னு. அவர சில நேரத்துல அந்த கேள்வி கேட்கிறவர் இந்த மாரி கேள்வி கேட்டோம்னா ஒரு கோவம் வந்துரும் நமக்கு. "ஏன் இப்படி ஒரு கேள்வி கேட்கிற?" அப்படின்னு விட்டுருவோம். ஆனா, அவர் என்ன சொல்றாருன்னா, கேள்வி கேட்கிறவரோட சூழ்நிலைய பாரு. ஏன் கேட்டார்ன்னு பாரு. அத புரிஞ்சுக்கிட்டா நம்ம எஃபெக்டிவா மினிஸ்ட்ரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட். ஓகே. எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, நம்ம இந்த புரோகிராம் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்னோம். எப்படி போய் நம்மளுடைய ஃபெய்த்த போய் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்றதுங்கிறது ஒரு சின்ன ஒரு பீஸ் இதுல எப்பவுமே இருக்கும் அப்படிங்கிற மாரி பேசினோம். ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ். அத நம்ம புரிஞ்சுட்டு பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா, கடவுள் துணை இல்லாம நம்ம செய்ய முடியாது. ஆனா இந்த மாரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கும்போது இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா பண்ணலாங்கிறது என்னுடைய தாட். சரி, இப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லணும். இந்த நபர் நாளைக்கு போய் டீ தான் குடிக்க போறாருன்னு கடவுளுக்கு தெரியும் பட்சத்தில், அவரு காஃபி குடிக்க வாய்ப்பில்ல. ஏன்னா கடவுளுக்கு தெரியறதுக்கு மாறி நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல அப்படின்னு இவர் சொல்றாரு. அப்ப இவருடைய சித்தத்த எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? சுய ஆட்சின்னு நீங்க சொல்றீங்க, செல்ஃப் வில்ன்னு சொல்றீங்க, அட்டானமின்னு சொல்றீங்க. அப்ப அதுல வந்து காட் தலையிடுற மாரி இருக்கே அப்படின்னு இவர் கேட்கிறாரு. எல்லாம் ரோபோட்ட நடத்துற மாரி தான் இருக்கு. ஆமா. எல்லாமே செட்டப் மாரி இருக்கே அப்படின்ற மாரி இவர் கேட்கிறாரு. ஒரு கேள்வி ஒண்ணு வைக்கப்படுது. கேள்விக்கு வந்து பல விதமா பதில் சொல்லலாம். ஒரு சில கேள்விக்கு நம்ம வந்து ஆன்சர் சொல்லணும். இது ஒரு விதம். டைப் நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா, கேள்வி கேட்கும்போது அந்த கேள்விய கரெக்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணோம்னாலே ஆன்சர் புரிஞ்சிரும். அப்படி ஒரு சில மாரி கொஸ்டின்ஸ் இருக்கு. கேட்கிற கேள்வி புரியாம கேட்டிருப்பாங்க. அத கேட்டாலே அவங்களுக்கு புரிஞ்சிரும் அது என்னன்ட்டு. கேள்விய கரெக்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா புரிஞ்சிரும். 3வது ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்ன அப்படின்னா, சில கேள்விகளுக்கு எப்படி கேள்வி கேட்கணும்னு சொல்லிக் குடுக்கணும். அவங்களுக்கு கேட்கவே தெரியல. கொஸ்டினே தப்பா கேட்பாங்க. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சயன்டிஃபிக் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ் நிறைன்னு ஒண்ணு சொல்றோம். நிறையோட மெஷரிங் அளவு பார்த்தீங்கன்னா, அதுதான் நம்ம கிலோ, கிராமு இல்லாட்டி டன் இந்த மாரிலாம் சொல்றோம். அதே மாரி லைட் இருக்கு. அந்த லைட் இருக்குன்னா, லைட்டோடைய இன்டென்சிட்டி, லைட்டோடைய அவுட்புட்ட மெஷர் பண்றதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அது யூனிட் இருக்கு. அது லூமென்ஸ்ன்னு சொல்லுவாங்க.
1000 லூமென்ஸ், 2000 லூமென்ஸ் இந்த லைட் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஒருத்தர் கேட்குறாரு, லைட்டுக்கு வந்து எடைய சொல்லுங்க அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எடை கிடையாதுங்க அதுக்கு. லைட்டுக்கு வந்து லூமென்ஸ்ன்னு ஒரு யூனிட் இருக்கு. எத்தன லூமென்ஸ் தான் கேட்கணும். லைட்ட வந்து எடை போட முடியாது. அதுக்கு நீங்க கிலோகிராம் அப்ளை பண்ணி பார்க்க முடியாதுன்னு என்ன கொஸ்டின் கேட்கணுங்கிறத அவருக்கு சொல்லுவோம். இந்த கேள்வியில இந்த மிஸ்டேக் இருக்கு. இப்படி கேளுங்க அப்படின்னு சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. ஆமா. என்ன மாரி கொஸ்டின் கேட்கணும் அப்படிங்கிறத சொல்லும். இப்ப இவரு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காரு அப்படின்னா, காடுக்கு தெரிஞ்சதுனால மாத்த முடியாதுல்ல. அது சரியான கேள்வி கிடையாது. இவர் கேட்க வேண்டிய கரெக்ட்டான கொஸ்டின் என்னன்னா, காடுக்கு தெரிஞ்சதுனால தான் இவன் டீ குடிச்சானா? இல்லாட்டி இவரு டீ குடிச்சது காடுக்கு தெரிஞ்சுச்சா? சரி. என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, காடுக்கு தெரிஞ்சதுனால அவர் தலைவிதி மாரி எழுதப்பட்டு இவன் போய் டீ குடிக்கல. ஆனா இவன் டீ குடிப்பாங்கிறது காடுக்கு தெரியும். பிகாஸ் ஹி இஸ் காட். அதாவது நான் புரிஞ்சுக்கிட்டத நான் சொல்றேன். காட நம்ம ஆங்கிள்ல இருந்து பார்த்து புரிஞ்சுக்கிறத விட, காடோட ஆங்கிள்ல இருந்து பார்த்து புரிஞ்சா மட்டும் தான் சரியா புரியுது அவருக்கு. நம்ம நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ இல்ல நம்ம ஒரு அளவு வச்சிருக்கோம். இப்ப சொன்ன மாரி கிலோ, வாட். இதுலேருந்து நம்ம காட பார்க்கறதுனால, நமக்கு அது கிலோ வாட்டாவே அவரு எக்ஸ்பிரஸ் ஆகுறாரு நமக்கு. ஆனா அவரு வேற டைமென்ஷன்ல இருக்காரு. அது நம்ம அந்த டைமென்ஷன்ல போய் பார்த்தா தான் அது என்னன்னு நமக்கு தெரியும்னு நினைக்கிறாரு. ஆமா. இது எப்படின்னா, இத தான் நம்ம மேத்தமேட்டிக்கலா கரெக்ட்ன்னு நம்ம சொல்றோம். இப்ப நெறைய எபிசோட்ஸ்ல நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா, மேத்தமேட்டிக்கலா அவன் கேட்கறது கரெக்ட். மேத்தமேட்டிக்கலா கரெக்ட்ன்னா என்னங்கிறத நம்ம நெக்ஸ்ட் எபிசோட இன்ட்ரோடக்ஷன்லயும் நம்ம பார்ப்போம். ம். இதுல என்ன அவர் கேட்கிறாருன்னா, அவர் மேத்தமேட்டிக்கலா ஹியூமன் லாஜிக் படி கரெக்ட். ஆனா, இவர் ஸ்பிரிச்சுவல் ஆங்கிள்ன்னு பார்த்தீங்கன்னா, அது தப்பு. கேள்வியே தப்பு. ஓகே. கேள்வி அவர் என்ன கேட்கணும் அப்படின்னா, அவருக்கு டீங்கிறது குடிப்பாங்கிறது தெரிஞ்சதுனால இவன் குடிச்சானான்னு கேட்டா டெஃபினட்டா கிடையாது. ஏன்னா 100% ஹியூமன் வில்குள்ள ஒரு சில ஜட்ஜ்மென்ட் கண்டிஷன்ஸ தவிர, லாஸ்ட் எபிசோட்ல பார்த்தோம் இல்லையா? அந்த கண்டிஷன்ஸ தவிர, காட் வந்து ஒரு மனுஷனுடைய அட்டானமி, சுயாட்சிக்குள்ள தலையிடவே மாட்டாரு. எஸ். அப்ப இது தலைவிதி மாரி புரிஞ்சுக்கிறதான்னு கேட்டா, அது வந்து 100% பிப்ளிக்கலி தப்பு. ஓகே. காட் எல்லாத்தையுமே செட் பண்ணி வச்சுட்டு, ஒரு மிஷின இயக்குற மாரி, ஒரு டைரக்டர் வந்து ஒரு 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 என்ன சொல்றது? ஒரு 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 ஆக்டிங் க்ரூவ நடத்துற மாரி நடத்தியிருந்தா, அட்டானமி வில் பிகம் ஆப்சொலேட். அந்த தன்னாட்சிங்கிறதுக்கு மீனிங்கே இல்லாம போயிடும். ஓகே. இந்த தலைவிதிங்கிற ஒரு கான்செப்ட் பிப்ளிக்கல் கான்செப்ட்டே கிடையாது. பிப்ளிக்கல் தியாலஜி படி எல்லாமே அவர் எழுதி வச்சுட்டாரு. அததான் இவன் செய்வான். இதிலிருந்து இவன் என்ன இது வந்து காம்ப்ளிகேட்டடா ஒருத்தர் கேட்கிறாரு. சிம்பிளா என்ன கேட்பாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ஒரு ஊருக்கு ஒரு பையன் போயிருப்பான். இல்லாட்டி ஒரு பொண்ணு போயிருக்கும். அங்க ஏதோ ஒரு தவறு நடக்கும். இவர் வந்து பாவத்துல விழுந்திருப்பாரு. ஏதோ ஒண்ணு பண்ணியிருப்பாரு. இவங்க வந்துட்டு என்ன கேட்பாங்க அப்படின்னா, நான் அந்த ஊருக்கு போனா தப்பு செய்வேன்னு தெரியும்ல. காட் தடுத்திருக்கணும்ல. விட்டத விடாம இருந்தா நான் பண்ணியிருக்கவே மாட்டேன்ல. அவர் அலோவ் பண்ணதுனால நான் பாவம் பண்ணிட்டேன். அ இதுவும் அதுவும் ஒரே ஒரு கொஸ்டின் தான். இப்ப இவன் வந்து இவன் லெவலுக்கு கேட்கிறான். இவன் வந்து இவன் லெவலுக்கு கேட்கிறான். இது 2ம் ஒண்ணு தான். நீர் கொடுத்த சிறியானவள் என்னை புசி கொடுத்தாள். அந்த ஆளுக்கு வந்துடுச்சு. ஸோ இப்ப இத எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊருக்கு போம்போது ஒரு பாவம் செய்யணுங்கிற தோன்ற மாரி இருக்கு. அப்ப காட் கிட்ட இவன் வந்து உதவி கேட்டிருந்தா டெஃபினட்டா ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. அதுக்கு தேவையான அபிஷேகத்த குடுத்து, அந்த அ பாவத்த மேற்கொண்டு எப்படி யோசேப்பு வரதுக்கு உதவி செஞ்சாரோ, அதே விஷயத்த பண்ணியிருப்பாரு. ஆனா இவரு என்ன கேட்பாருன்னா, என் மேல தப்பே இல்லையே! என்னைய தடுக்காம அவரு விட்டார்ல. நான் பாவம் செஞ்சது அவர் தான் காரணம். அப்படிங்கிற அளவுக்கு போயிரும். இதுதான் நம்ம யூசுவலா என்ன சொல்றோம்னா, வஞ்சகம்ன்னு சொல்றத விட நயவஞ்சகம். வஞ்ச புகழ்ச்செடி மாரி நயவஞ்சகம். சரி. ஸோ இதுலருந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஹியூமன் அட்டானமின்ற விஷயத்த தான் பைபிள் மையப்படுத்தி அக்ராஸ் ஃப்ரம் ஜெனிசிஸ் டூ ரெவலேஷன் நம்ம பார்க்குறோம். அதுக்கு தான் பல விஷயங்கள் ஆண்டவர் செய்றாரு. 2 கனிய வச்சதுக்கு காரணம் அதுதான். ஆசீர்வாதத்தையும், சாபத்தையும் உனக்கு முன்னாடி வைக்கிறேன்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான். ரெவலேஷன்ல பார்க்கும்போது, அநியாயம் செய்றவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், நீதிமானா நடக்கிறவன் இன்னும் கன்டின்யூ பண்ணி நீதிமானா இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. இந்த எல்லா சாய்ஸஸையும் குடுத்ததுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா, மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தன்னாட்சி சுதந்திரம். அதுக்குள்ள காட் வந்து தலையிடுவாரான்னு கேட்டா, டெஃபினட்டா மாட்டாரு. ஒரு மனுஷன் பாவம் செய்றது தெரிஞ்சிருக்கும் கடவுளுக்கு. இவன் செய்வாங்கிறது தெரிஞ்சிருக்கலாம். ஆனா தெரிஞ்சதுனால செஞ்சானான்னு கேட்டா டெஃபினட்டா கிடையாது. இந்த கேள்விக்கான பதில் சொல்லிட்டு முடிக்கலாம்னு நெனைக்கிறேன். இவன் டீ குடிப்பான்றது அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் காட். ஆனா அவன் டீ குடிக்கிறதும், காஃபி குடிக்கிறதும் அவன் சாய்ஸ். அவர் காஃபி குடிக்க போனா அவர் தடுக்க போறதில்ல. டீ குடிக்க போறதில்ல, டீ குடின்னு சொல்லி கட்டாயப்படுத்த போறதும் இல்ல. அவன் சுயாட்சியில அவர் தலையிட போறதில்ல. ஆனா அவர் காடா இருக்கிறதுனால இவன் இதான் செய்ய போறான்னு தெரியும். இவர் அவன கட்டாயப்படுத்தல. ஆனா அவன் செய்யறது அவருக்கு தெரியும். இத ஒரு ஸ்பிரிச்சுவல் சென்ஸோட நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா கரெக்ட்டா புரிஞ்சுக்குவாங்க. ஆனா இத நம்ம ஹியூமன் மைண்ட்ல இருந்து புரிஞ்சுக்கணும்னு நெனச்சு, இதுல போட்டு இவங்க மண்டைய சுத்த ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, வழி விலகி போறது 100% சான்ஸ் இருக்கு. எந்த ஒரு வீழ்ச்சிக்கும், விழுகைக்கும் அல்லது ஒரு தடுமாற்றத்திற்கும் கர்த்தர் சோதிக்கிறவர் அல்ல. அவர தம்பி அழகா எனக்கு சொன்னாரு. டெஸ்டிங்க்கும், டெம்ப்டேஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். காட் டெஸ்டிங் அலோவ் பண்றாரு. ஆனா டெம்ப்டேஷன் அலோவ் பண்றதில்ல. டெஸ்டிங் உயர்வுக்கான வழி. டெம்ப்டேஷன் விழுகைக்கான வழி. விழுகைக்கான வழிய கர்த்தர் ஒரு நாளும் சூஸ் பண்றதில்ல. ஸோ காட்
நீங்கள் என்ன ஆவீங்கிறது அவர் நல்லா தெரியும். ஏன்னா அவர் காட். அதே நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும் செய்ய வேணாங்கிறதான சுயாட்சி அல்லது சுதந்திரம் உங்களுக்கு எப்பவும் உண்டு. அதுக்கு தானே. எக்ஸாக்ட்டா சொன்னீங்க. ஸோ இதே மாதிரி கேள்விகள் இருக்குது. நீங்களும் எழுதுங்க. ஆம், சகோதரனும் நானும் பரிசுத்தாவியான துணையோடு கூட அதை பற்றி சொல்ல விரும்புகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த மின்னஞ்சல் வாட்ஸ்அப் நம்பருக்கு கேள்விகளை அனுப்புங்க. எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபிக்க மறக்காதிருங்கள். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாங்கள் உங்கள்கிட்ட எப்பவும் கேட்கறது ஒன்று மட்டும்தான், ஜெபிக்க மறக்காதிருங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் வருகை தாமதிக்குமானால் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ.